அண்ணன் சொன்னாரு படம் வந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னு. இது நான் ஜெயிக்கணும்னு பார்க்காதீங்க, தேவர் ஜெயிக்கணும்னு பாருங்க. இது தேவரோட வரலாறு. நான் ஜெயிக்கிறது முக்கியமே கிடையாது. நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்து வந்துருவேன். ஆனா தேவர் தோக்க வரலாறு வந்து நீங்க பித்தலாட்டங்கள் எதுவும் பண்றாங்க. இது தேவர் படம், தேவர் காட்டி பாருங்க. ஆமா, யாரும் உங்களுக்கு பார்க்க நான் ஒரு டிக்கெட் நானே தரேன், நீங்க பாருங்க. தேவர் ஜெயிக்கணுமே தவிர்த்து நான் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் தோக்குற ஒண்ணு இல்லை. தேவரோட வரலாறு முதல் 100 வருஷம் சினிமா வரலாறுல இது வரைக்கும் தேவர் படத்தை யாருமே எடுக்க முடியல. ஏன்னா அந்த பல பிரச்சனைகள் தேவர் வரலாறு உண்மையா சொல்றதா இருந்தா பல தலைவர்களை பத்தி சொல்ல வேண்டியிருக்கும். பல தலைவரோட உண்மை முகம் தெரிய வேண்டி வரும். அதனாலேயே இந்த படத்தை வந்து தொட்டா வெளி வர முடியாது, ஓட முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் இதை தொடல. நாங்க தில்லா தொட்டோம், தேவரை கொண்டு வருவோம். நான் யாருக்கும் பயப்படல. பல இடங்கள்ல பேசிட்டு இமானுவேல் சேரனை பத்தி பேசிட்டு, காமராஜரை பத்தி பேசிட்டு, ஓப்பன் பேசிட்டு சேலஞ்ச் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். யாருக்கும் பயப்படல. பயப்பட இடத்துல நான் தொடங்கல. எனக்கு பயம் கிடையாது. நிறைய பேர் எச்சரித்தாங்க, படம் ஓடாது வைக்காது. ஓடா, ஏன் படம் பார்த்தா போதும், 2 கோடி பேர் பார்த்தா போதும் இந்த படத்தை